ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. இன்றைக்கி ஜவ்வரிசி வடை எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு கப் இருக்குது ஜவ்வரிசி. நேற்று ராத்திரி இதை கழுவி இது முங்கக்கூடிய அளவில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இன்றைக்கி இப்படி பயர் போல் இருக்குது. இப்படி இருக்கணும், பயர் போல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன 2-3 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஒரு 2-3 கொஞ்சம் ஒரு பிஞ்சு போல் ஓமம், அப்புறம் உப்பு தேவையான அளவு போடணும். உப்பு ஒரு 4-5 நிலக்கடலை இடித்து வச்சுருக்கிறேன். இதே அதில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். காட்டுறேன். ஒரு பச்சை மிளகும் கூட பொடியாக வெட்டி இதில் போடணும். இதில் ஒரு 3 சின்ன உருளைக்கிழங்கு தொலி உரித்து போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகு வெட்டி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஓமம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். ஜீரகம், ஜவ்வரிசி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 பிஞ்சு பெருங்காயம், கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போடல. நல்லா இப்படி நல்லா வெறும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவும் போடுறேன். கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி. நல்லா அந்த ஜவ்வரிசியில் அந்த உருளைக்கிழங்கு போட்டாகணும். இல்லைன்னா அந்த எண்ணெயில் போட்டோன்னா பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா இப்படி உருண்டை பிடிச்சி எண்ணெய்ங்க காய வச்சுருக்கேன். வடை தட்டுற மாதிரி தட்டி போட வேண்டியது. இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி பண்ணி பொரிக்கும். போடுற எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்ல மழை பெய்யும் போதெல்லாம் இப்படியெல்லாம் செய்து ஈஸி தான். ஊற வச்சிட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க.